இப்ப நீங்க ஒரு 300 பேர் இருந்தீங்க, நீங்க இந்த 300 பேர் அமைப்பில் இருக்க மாதிரி அவங்களுக்கு யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு தருணத்துல சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஆர்கன் டொனேஷன் உறுப்பு தானம் செஞ்சா இன்னொரு உயிரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு யாரோ சொல்லி தான் அந்த 2 ஃபேமிலி இன்னைக்கு மோட்டிவேட் ஆகி, அந்த 2 ஃபேமிலி மோட்டிவேட் ஆனதுனால இன்னைக்கு இந்த ஒரு உயிர்காக்கும் சிகிச்சை வந்து காரணமாக வந்து சேர்ந்துச்சு. ஸோ இங்கே நீங்கள் 300 பேர் இருக்கிறவங்க, இன்னும் 3000 பேர்த்துக்கு நீங்கள் அதை சொல்லணும். அந்த ஒரு 3000 பேர்த்துல யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு ஃபேமிலி இருந்து தவிச்சிருக்கும் போது அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒருத்தர் போய் இந்த மாதிரி ஒரு ஆர்கன் டொனேஷன் ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து 100% நேர்மையாக மட்டுமே. இப்போ வந்து டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னாலே நிறைய பேருக்கு உடனே டவுட் வந்துடும், இதில் வந்து பிஸ்னஸ் இருக்குமா, இதை வந்து பணம் கொடுத்து வாங்கிடலாமா அப்படிங்கிற விஷயம் எல்லாம். அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் 100% டிரான்ஸ்பரண்டாக நம்ம டிரான்ஸ்டான் இந்த ஆர்கன் டொனேஷனை கடைபெற்று வந்துட்டு இருக்கு. அதற்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு தான் நமக்கு இந்த 7வது வருஷமாக நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிறது. ஸோ 2 சின்ன பாயிண்ட்ஸுங்க. எவ்ரி 8 minutes 1% ஒரு 8 நிமிஷம் அடிக்குதுன்னா அதில் ஒரு பர்சன் வெயிட் லிஸ்ட்டில் ஆட் ஆகுறாங்க ஒவ்வொரு 8 நிமிஷத்துக்கும். அதே மாதிரி எவ்ரி டோனர் கேன் சேவ் 8 lives, 8 உயிர்களை காப்பாற்ற முடியும் ஒரு டோனர். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ டெத் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங் ஆஃப் another லைஃப். மரணம் அப்படிங்கிறது இந்த ஒரு வாழ்வுக்கு ஒரு முடிவாக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு சோல்னு ஒன்று இருக்கும். அந்த சோலுக்கு வந்து டெத்தே கிடையாது. ஸோ நம்மளுடைய பிசிக்கல் பாடிக்கு தான் டெத். அந்த பிசிக்கல் பாடிக்கு ஒரு டெத் ஏற்படும் போது அதையும் ஒரு பிகினிங் ஆஃப் another லைஃபாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணி we have to make our steps for organ donation. இன்னைக்கு 2024 உடைய ஸ்லோகன் என்னன்னா, be a reason for a smile in another face. அதாவது நம்ம எடுக்கிற ஒரு செயல்பாடு இன்னொருத்தங்களுடைய ஒரு சிரிப்புக்கு காரணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இயருடைய ஆர்கன் டொனேஷன் டே உடைய ஒரு ஸ்லோகன். ஸோ இது இன்டர்நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டேயாக நடைபெறுவது, இதை கடைபிடிப்பது அனைத்து காரணங்களுக்குமே ஒரே விஷயம்தான், அதாவது விழிப்புணர்வு. ஆர்கன் டொனேஷன் பற்றியான ஒரு விழிப்புணர்வை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். ஸோ இதுக்கு தான் வந்து நாங்கள் இங்கே வந்து ஒரு எங்கள்கிட்ட லைவ் டொனேஷன் நடந்தவர், கடாவரிக் டிரான்ஸ்பிளான்ட் நடந்தவங்க, இவங்க எல்லாரையும் நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி மத்தியானம் ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஆர்கன் டொனேஷன் கார்டு அது ஒன்று நாங்கள் வந்து காமிப்போம். அந்த ஆர்கன் டொனேஷன் கார்டுங்கிறது நம்ம ஐஎம்ஏலேருந்து ஆர்கன் டொனேஷன் சேர்மன் டாக்டர் ராஜேஷ் பாபு சார் வந்திருக்காரு. இப்போ வந்து ஒவ்வொருத்தங்களும் அவங்க தே கேன் பிளெட்ஜ் தேர் ஆர்கன்ஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ ஆர்கன் டொனேஷனுக்கு வில்லிங் கன்சென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அவங்க கையில் கொடுத்துருக்கிற ஒரு பேம்ப்ளெட்டே இந்த கார்டு தான் அது. ஸோ இதை வந்து உங்கள் பர்ஸில் வச்சுக்கணும். முதல்ல உங்களுடைய பர்ஸில் உங்களுடைய நேம்லாம் எழுதி இங்கே ரெஜிஸ்டர் ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் வந்து எங்கள் கோஆர்டினேட்டர் லீலா அப்படிங்கிறவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பேர், மொபைல் நம்பர், பிளட் குரூப் இந்த 3ஐயும் கொடுத்துட்டோம்னா ஐஎம்ஏ உடைய ஆர்கன் டொனேஷன் வெப்சைட்டில் நாங்கள் அதை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணால் இது வேறு எந்த விஷயமும் இல்லை. அதாவது எனக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு நான் மூளைச்சாவு அடைந்தால் நான் எனது உறுப்புகளை தானமாக செய்கிறேன் அப்படிங்கிறத ஒரு வெப்சைட்டில் நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருவோம். அதை நீங்களே எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத உங்கள் கையில் நாங்கள் கொடுத்துருக்க பேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்களா எல்லாருக்கும்? ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ண பேம்ப்ளெட்ஸ்லேயும் அது இருக்குது. அதை நீங்கள் இந்த டொனேஷன் கார்டை எல்லாருமே வாங்கிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறேன். அண்ட் ரெட் கிராஸ்னுடைய வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எங்களுக்கு அந்த நேம்ஸ் கொடுத்து அதை நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அடுத்த கட்டமாக இது அடுத்தது மத்தியானம் ஸ்லைட். ஸோ வந்து இப்போ டாக்டர் அபுல் ஹசன் சார் இதை பற்றி 2 விஷயங்கள். மதிப்புக்கு மரியாதைக்கும் ஈரோடு மாவட்டத்தினுடைய பொருளாளர் டாக்டர் கே அபுல் ஹசன், ஐஎம்ஐனுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் அவர்களை ஒரு வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு இருக்கிறேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த மேடையில் வீட்டிருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும், இங்கே திரளாக வந்திருக்கின்ற
ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லோருக்கும் எனது காலை வணக்கத்தை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நாளாக அமையுங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ரெண்டு விதமான கருத்துக்களை உங்கள்கிட்ட சொல்றதுக்காக இந்த நிகழ்ச்சி. உலக உறுப்பு தான தினம், வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே. இன்னைக்கு உலகம் முழுக்க இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம அதை பண்றோம். இப்போ ரெண்டு நிகழ்ச்சிகளை நம்ம அரேஞ்ச் பண்ணி கொண்டு உறுப்பு தான நிகழ்ச்சி, இன்னொன்று அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி. இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் பெரும்பாலானவங்க முதல் தடவையாக இன்னைக்கு பார்க்க போறீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க, அதனால பயனடைய போறீங்க. இதுக்கு ரெண்டுக்கும் அடிப்படையான ஒரு கருத்து ஒன்று இருக்கு. ஒரு என்ன அப்படின்னு சொன்னா, அது ஐஎம்ஏல நாங்கள் இதை ரெண்டையுமே, அதாவது உறுப்பு தானம் கூடவே அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி ரெண்டையும் ரொம்ப வேகமாக தூக்கி முடிச்சுட்டு இருக்கோம். சமீபத்தில் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சியான எங்களுடைய இந்திய மருத்துவ சங்க திட்டத்தை துவக்கி வச்சிருக்காங்க. அதுபோல் இந்த உறுப்பு தான நிகழ்வே நம்ம ராஜேஷ் பாபு தலைமையில் நம்ம ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அதில் சரவணன் அதெல்லாம் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுருக்கேன். அந்த வருஷ நிகழ்வு இறுதியில் இதனால ஒரு ஏற்படக்கூடிய ஒரு இம்பேக்ட், நிறைய பேர் ஆர்கன் டோனார்ஸ் மாறணும் அப்படிங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். இந்த பாடி ஒரு மேக்னிஃபிஷன் மிஷன், கரெக்டா? இதை ரீப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது, எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் லேப்லையும் பண்ணவே முடியாது, ஒரு ஆர்கனை கூட ரெடி பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு மேக்னிஃபிஷன் மிஷன். உங்களுக்குலாம் ஒரு கேள்வி கேட்குறேன், சிம்பிளான கேள்வி. இங்கே இருக்கிறவங்கள எத்தனை பேருக்கு உங்களுடைய தாத்தாவை பற்றி தெரியும்? இல்லை தாத்தாவை பார்த்துருக்கீங்க, தாத்தா இன்னும் இருக்காங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். கை தூக்குங்க. எல்லாருக்கும் இருப்பாங்க, மெஜாரிட்டியான பீப்புளுக்கு இருப்பாங்க, சில பேர் தவறு இருக்கலாம் இல்லையா? தாத்தாவுடைய தாத்தா பற்றி நல்லா தெரியும். தாத்தாவுடைய அப்பாவை பற்றி பார்த்தவங்க, தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? பார்த்ததெல்லாம் தெரியும், அது போதும். பேர் தெரியும், தாத்தாவோட அப்பா. ஓகே, நிறைய பேர் கை தூக்குறீங்க. தாத்தாவுடைய தாத்தாவை பற்றி கேள்விப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. பேர் தெரியும், இருந்தா கை தூக்குங்க. பேர் தெரியும், 2 பேர். தாத்தாவோட பேர் தெரியும். தாத்தாவோட அப்பாவை எனக்கு தாத்தாவே தெரியாது, தாத்தாவோட அப்பாவும் தெரியாது. நிறைய பேருக்கு தாத்தாவோட தாத்தா தெரிஞ்சிருக்கு. தாத்தாவோட அப்பாவை யாருக்குமே தெரியல. இங்க இருக்கல, கரெக்டா? யாருக்குமே தெரியல. இந்த உலகத்துல 50 வருஷமா 60 வருஷமா வாழ்ந்து அவர்கள் மூலமா தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனா அவரை பத்தி எதுவுமே நமக்கு தெரியல, இல்லையா? எதுவுமே நமக்கு தெரியல. நினைச்சு பார்த்தா எவ்வளவு இதா இருக்குல்ல. அவங்க மூலமா தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கோம். ஆனா அவங்கள பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது. நண்பர்களே, மனித குலம் தோன்றி, மனிதன் தோன்றி 3 லட்சம் வருஷங்கள். சயின்ஸ், நான் சொல்றது சயின்ஸ். 3 லட்சம் வருஷம் மனிதன் சிந்திக்க தொடங்கி 30,000 வருஷங்கள் தான் ஆகும். எழுத தொடங்கி, பேச தொடங்கி வெறும் 5000 வருஷம் தான் ஆச்சு. அதனாலதான் இந்த வேதங்கள் எல்லாமே இப்ப ரீசெண்டா வந்திருக்கு. ஆனால் மனிதன் வாழ தொடங்கி 3 லட்சம் வருஷங்கள். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 3 ஜெனரேஷன் சொல்றோம். வருஷத்துக்கு 3 ஜெனரேஷன். அப்போ 3 லட்சம் வருஷம்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் நமக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் 9 லட்சம் ஜெனரேஷன். இது ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம இருக்கிற ஜெனரேஷன், நம்மளுடைய பாடி, நம்மளுடைய உடம்பு, அதுக்கு தான் வர இந்த உடம்பு. இந்த 9 லட்சம் ஜெனரேஷன் ஆஃப் மக்கள் வாழ்ந்தாங்க இல்லையா? நம்மளுடைய தாத்தாலாம் பேசணும். அதுக்கு முன்னாடி முன்னோர், தாத்தாவுடைய தாத்தா, அதுக்கு முன்னாடி, அதுக்கு பேரை வைக்க முடியாது. அவர்களோட வழி தோன்றல்கள் நாம, அவர்களுடைய ஜீனை நாம வச்சிருக்கிறோம். அவர்கள்
அவர்களுடைய உடம்பு அமைப்பை நம்ம வச்சிருக்கிறோம். தாத்தாவுடைய அப்பாவை நம்ம மறந்து போனாலும் அவரோட மூக்கு நம்மகிட்ட இருக்கு, நம்மளோட காது இருக்குது, அவர் நடமுறை பாங்குடைகள்லாம் நம்மகிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த 10-9 லட்சம் ஜெனரேஷன் வாழ்ந்த அத்தனை பேரோட ரெக்கார்டு நம்ம உடம்புல இருக்கு. இன்னைக்கு உடம்புல வந்து எத்தனை புரோட்டீன் இருக்கு தெரியுமா? 80,000 டைப் ஆஃப் புரோட்டீன்ஸ் இருக்கு நம்ம உடம்புல. பிளட் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி 80,000 புரோட்டீன் வந்தது அப்படின்னு சொன்னா, காலங்காலமாக அப்படியே சேர்ந்துக்கிட்டே வருது ஜெனரேஷனா. ஆக இதுல என்ன மெசேஜ் அப்படின்னா, இந்த உலகம் ப்ரொடியூஸ் பண்ண இத்தனை ஜெனரேஷன் உடம்புகளையும் அதிகமான சக்தியும் அதிகமான ஒரு வீரியத்தையும் கொண்ட உடம்பு யாரு? நம்ம உடம்பு. நம்ம உடம்பு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கும். எல்லா சவால்களையும் நம்ம முன்னோர்கள் சமாளிச்சு நமக்கு அந்த சக்தியை கூட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆடட் வேல்யூ ஆடட். இத்தனை லட்சம் வருஷமா நம்முடைய தாத்தாக்கள் எல்லாம் நம்ம இந்த உடம்புக்கு வேல்யூ ஆட் பண்ணி தான் இந்த உடம்பை கொண்டு நிறுத்திருக்காங்க. அந்த உடம்பை எப்படி நம்ம பாதுகாக்கணும்? எவ்வளவு பிரீஷியஸ் திங், விலை மதிக்க முடியாத உடம்பு. ஒண்ணு, இந்த உயிரை இந்த உடம்பை விட்டு போகாம காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்யணும். அதுதான் நான் இப்ப சொல்ல போறேன். ரெண்டாவது, இவ்வளவு விலை மதிக்க உயரிய மதிப்பு மிக்க உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம், உறுப்புகள்லாம் அது வீணாக போகக்கூடாது. சரியா? வேலை செஞ்ச பிறகு திடீர்னு ஏதாவது அந்த வேலை செய்ய முடியாம அந்த உறுப்புகள்லாம் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அதை அப்படியே பாஸ் ஆன் பண்ணிருப்பாங்க. ஒரு பொருளை இன்னொருத்தவங்களுக்கு தானமா கொடுக்கும்போது அது ரிப்பேர் ஆகி கொடுக்குறத விட நல்ல ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது கொடுக்கறதுல எவ்வளவு மதிப்பு இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கு, ஒரு மிஷின், ஒரு ஏசி, ஒரு ஃப்ரிட்ஜ் நல்லா ஓடிட்டு இருக்கு, அது கொடுக்கும்போது இருக்கிற சந்தோஷம் அது ரிப்பேர் ஆகி கொடுக்கறதுல என்ன இருக்கு? அப்படி ஒரு பேசிக், அப்படி ஒரு கருத்து உள்ளது, அப்படி உள்ள ஒரு நோக்கம் கொண்டதான் அந்த உறுப்பு தான். இன்னைக்கு சொன்ன நிறைய பேர் வெயிட்டிங். நாங்களே டயாலிசிஸ் அந்த ஒளிருமி ரோடு ஃபவுண்டேஷன்ல நாங்க டயாலிசிஸ் பண்ணோம். 97 பேர் டயாலிசிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எப்ப எண்ட் ஆகும்? கிட்னி கிடைச்சாதான் எண்ட் ஆகும். வருஷம் 10 பேர் அதுல மைனஸ் ஆவாங்க. என்ன ஆகுறாங்க? இறந்து போயிடுவாங்க. 10 பேர் நியூ ஆவாங்க, 10 பேர் இறப்பாங்க, 10 பேர் நியூ வருவாங்க. ஏதோ ஒருத்தர் இல்ல 2 பேருக்கு தான் கிட்னி கிடைச்சு இந்த டயாலிசிஸ் சென்டர் வரதை நிறுத்துறாங்க. இல்லைன்னா அந்த டயாலிசிஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். எத்தனை வருஷம் டயாலிசிஸ் பண்றது? 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம் போகும்போது ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து டெத் ஆயிடும். எல்லாருமே யங் பேஷண்ட்ஸ், மெஜாரிட்டி ஆர் யங் பேஷண்ட்ஸ். ஸோ அவங்கள காப்பாற்றணும்னா நம்ம ஆர்கன் டொனேஷன் பண்ணியாகும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவு தூரம் சொன்னதில்ல, அது வந்து உறுப்பு. நம்ம கிட்ட இருக்கிற உறுப்புகள். டாக்டர் ராஜேஷ் பாபு ஒவ்வொரு மாசமும் ஒரு இது போடுவார், மீட்டிங் போடுவார். ஒரு மீட்டிங் லிவர் டொனேஷன், ஒரு மீட்டிங் ஸ்கின் டொனேஷன், ஒரு மீட்டிங் ஐ டொனேஷன், ஒரு மீட்டிங் ஹார்ட் டொனேஷன், ஒரு மீட்டிங் கிட்னி டொனேஷன். அப்பா எத்தனை டொனேஷன்! 12 மாசமும் 12 டொனேஷன். அவ்வளோ இருக்கு. நம்ம உடம்புல கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அத்தனை இருக்கு. ஒரு உடம்புல இருந்து ஸ்கின் மட்டும் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 பேருக்கு புண்ணை குணப்படுத்த முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரெயின் டெத் ஆனவர்கிட்ட ஸ்கின், வெறும் ஸ்கின்னை மட்டும், அது உருளைக்கிழங்கு தோல் மாதிரி அப்படி உறிஞ்சி வரும். அதை எடுத்து 17 பேருக்கு அதை பொருத்தி அவங்களுடைய தீப்புண்கள், அந்த புண்ணு இந்த புண்ணு எல்லாத்தையும் குணமாக்கியிருக்காங்க. இல்லைன்னா அது மண்ணுக்குள்ள போகும், இல்லைன்னா நம்ம வந்து மயானத்தில் வச்சு எரிச்சிடுவோம். நம்ம நாட்டில், அதே பர்டிகுலராக தமிழ்நாட்டில் வந்து இந்த விழிப்புணர்வு ரொம்ப வேகமாக வந்துகிட்டு இருக்கு. உறுப்பு தானங்கள் எல்லாம் லைவ் டோனர், கடவரிக் டோனர் 2. லைவ் டோனர்னா உயிரோடு இருக்கும்போதே அண்ணனுக்கு கிட்னி கொடுக்கறது, அக்காவுக்கு கிட்னி கொடுக்கறது, பையனுக்கு கிட்னி கொடுக்கறது, இது நடக்குது. ஆனால் எத்தனை பேர் பண்ண முடியும்? உயிரோடு இருக்கும்போதே கிட்னி லிவரில் ஒரு பார்ட்டை வந்து கொடுக்கறது, இதெல்லாம் நடக்குது. ஆனால்
வெளிநாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகளில் பிரெயின் டெத், அதாவது மூளைச்சாவு அடைந்தவர்கள் கொடுக்கக்கூடிய தானம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ தான் நிறைய ஆர்கன்ஸ் நிறைய கிடைக்கும். அதுதான் நம்ம நாட்டில் இன்னும் இதாகாமல் இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஈரோடு ஐஎம்ஏ செக்ரட்டரியாக இருக்கும்போது 24 வருஷம் 2020, அப்போ மோகன் ஃபவுண்டேஷன் டாக்டர் சுனில் தான் வந்திருந்தார். மிகப்பெரிய அளவில் வால்டர் தேவாரம்னு உங்களுக்குலாம் தெரியும், ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் சீஃப் கெஸ்டாக மட்டும் தான். ராணா மண்டபம்னு ஒன்று இருந்தது, அதில் தான் மிகப்பெரிய அளவில் அந்த மீட்டிங் நடந்து முதல் முறையாக நம்ம உறுப்பு தானம் பற்றி ஒரு விழிப்புணர்வை பண்ணோம். அந்த விழிப்புணர்வு அந்த 2020 நாங்களும் ஆர்கன் டொனேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிளட்ஜ் பண்ணதில் இந்த மோகன் ஃபவுண்டேஷன் கொடுத்த கார்டு நான் இன்னும் வச்சுருக்கேன். 2020 இன்னும் பாக்கெட்டில் இருக்கு. எல்லாரும் இது போன்ற கார்டுகள் இப்போ எல்லாம் கொடுப்பாங்க. இது 24 வருஷம் முன்னாடி கொடுத்த கார்டு என்னோட பர்ஸ்லேயே இருக்கு. நம்ம எல்லாரும் இந்த மாதிரி மாறிட்டோம்னு வச்சுங்களேன், எத்தனையோ பேருக்கு நியூ லைஃப் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு அப்பா திருப்பி கிடைப்பாங்க, எத்தனையோ சகோதரருக்கு சகோதரிகள் கிடைப்பாங்க, எத்தனையோ பேரண்ட்ஸுக்கு அவர்களுடைய மகள்கள் திருப்பி கொடுப்பாங்க. எவ்வளோ பெரிய விஷயத்தை உறுப்பு தானம். இது மட்டும் இப்போ அந்த ஃபேமிலி கூப்பிட்டு நம்ம 2 பேர் ஹானர் பண்ணோம். எவ்வளோ பெரிய தியாகத்தை அவங்க செஞ்சுருக்காங்க. அதனால் இன்னைக்கு இந்த உறுப்பு தானத்தில் நம்ம எல்லாரும் அது ஒரு பிளட்ஜ், ஒரு உறுதி, ஒரு எது வேணாலும் சொல்லலாம், அதை எடுத்துக்கணும். ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய இந்த ஒரு மெக்னிஃபிஷியன்ட் மிஷன், எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த இந்த உடம்பு நம்ம கிட்ட இருக்கிறத வந்து மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். சும்மா புதைக்கப்பட்டோ எரிக்கப்பட்டோ இந்த உடம்பு இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த மிஷின், எத்தனை பெறக்கூடிய மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மிஷின் வந்து இது வந்து உபயோகமாக இருக்கணும். நம்ம எல்லாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்வோமா? ஓகே, தேங்க்யூ. இது அடுத்த நிகழ்வாக நான் அந்த டீ பிரேக் அப்புறமா அடுத்த நிகழ்வாக இந்த உயிர் காப்பாற்றணும் இதை பற்றி நான் மறுபடியும் உங்கள்கிட்ட வரேன். அதுவரை என்னுடைய இந்த உறுப்புதான பேச்சுகளை பொறுமையாக கேட்டதாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். Good morning to everyone present here. It's an honor and privilege to address you on this special occasion on crucial life-saving initiative, organ donation and CPR awareness program. First and foremost, I would like to extend my heartfelt congratulations and thanks to the Indian Red Cross Society Erode, Abhirami Kidney Care, City Hospital, Mohan Foundation and all the volunteers. Your timeless work in prompting organ donation and educating on CPR technique is truly aspiring. Organ donation is a powerful act of giving hope on life to countless individuals. And so does CPR. CPR and organ donation என்பது மிக மிக முக்கியமான ஒரு இது. ஆஸ் நம்ம டாக்டர்ஸ்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு நோபலான காசு இது. எத்தனையோ லைஃப்ஸை நம்ம சேவ் பண்ணலாம், எத்தனையோ பேருக்கு நம்ம லைஃப் கொடுக்கலாம். ஸோ அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாரதிதாசன் இதில் ஒரு மிகப்பெரிய பார்ட்டாக இருக்கிறது. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அண்ட் ஸோ டு our honored guests, thank you for joining us today. Your presence here is a motivation for us to continue with even more greater passion. We are truly grateful for your expertise you bring to this foundation. And எல்லா டாக்டர்ஸ் இங்கே இருக்கிறீங்க, மேடையில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு சொல்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, இட்ஸ் மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ரொம்ப தெரியப்படுத்துறது ரொம்ப நன்றி. And to our respected principal and faculty members, your unwavering support and guidance have been instrumental in the success of these initiatives. And to all my fellow students, YRC, JRC and IRC members, I want to express my sincere gratitude for your dedication and enthusiasm. You have shown that each of us have the power to make
difference, to be the change that we wish to see in the world. As we celebrate today, let's remember that our work does not end here. Let us contribute to spread awareness, to educate and to inspire others to join this noble cause. நாம் இதோடு விட்டுறக்கூடாது, இதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், மற்றவங்களை எஜுகேட் பண்ணணும், இது எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். And congratulations to all our volunteers for your outstanding contribution. Thank you to everyone who supported for this function. Together we can make a lasting impact and saving lives. Thank you. இப்போ இந்த ஆர்கன் டொனேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க, இதில் மோகன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. அது மோகன் ஃபவுண்டேஷனுங்கிறது மல்டிபிள் ஆர்கன் ஹார்வெஸ்டிங் எய்டு நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறது தான். இதுதான் வந்து முதல் அவங்க வந்து கிரியேட் பண்ணாங்க. நம்ம டிரான்ஸ்டானு உறுப்பு தானம் தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணாங்க. அதன் பிறகு தான் வந்து நாம் வந்து உறுப்பு தானம் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக ஒரு புது குழு ஒன்று அமைச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ உறுப்பு தானம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து 2 வகையில் பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து உயிருடன் இருக்கும்போது, ஒன்று வந்து இறந்த பிறகு அப்படின்னு சொல்கிறது. உயிருடன் இருக்கும்போது அப்படின்னா இதில் வந்து எத்தனை பேர் வந்து ரத்த தானம் பண்ணியிருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் ரத்த தானம் பண்ணாமல் கூட இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்முடைய தானம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது வந்து முதல் ஆரம்பிக்கிறது ரத்த தானத்தில் ஆரம்பித்தாலே அதே ஒரு பெரிய தானம் மாதிரி தான். அதன் பிறகு தான் மட்டம். அதே மாதிரி உயிருடன் இருக்கும்போது நம்முடைய முக்கியமான உறுப்புகளை எல்லாம் தானம் பண்ணலாம். ஒரு ஈரல் வந்து கெட்டு போச்சுன்னு சொன்னால் ஒரு குழந்தைக்கு வந்து தாயினுடைய ஈரலை கொடுக்கலாம். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி கிட்னியை வந்து உயிருடன் இருக்கும்போது தான் ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி உயிருடன் இருக்கும்போது சில தானங்கள் எல்லாம் பண்ணலாம். ரத்த தானம், ஈரல், சிறுநீரகம் இதெல்லாம் வந்து தானம் பண்ணலாம். இறந்த பிறகு தானம் பண்றது அப்படின்னு சொல்றது வந்து அது தனியா இருக்கிறது. அதுக்கு இடையில வந்து மூளைச்சாவு ஏற்படுறது. நான் வந்து மூளை நரம்பு அறுவை சிகிச்சை எடுக்கணும், அதனால அது பிரெயின் டெத் அப்படின்னு சொல்றது, மூளைச்சாவு அப்படின்னு சொல்றது. அது வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணணும். யாரெல்லாம் வந்து மூளைச்சாவு அடைஞ்சவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதயம் துடிச்சிட்டு இருக்கும், சிறுநீர் வந்துட்டு இருக்கும், ரத்தம் வந்து பாடியில் ஓடிட்டு இருக்கும், அவ்வளோதான். வேற எந்த உறுப்பும் வேலை பண்ணாது. மெயினாக வந்து மூளையினுடைய பகுதி வேலை பண்ணாது. அவங்கள தான் வந்து மூளைச்சாவு அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் இருக்கிறவங்கள வந்து நாம் வந்து இந்த முக்கியமான உறுப்புகளை எல்லாம் எடுத்து நாம் தானம் பண்ணி அவங்களுக்கு வந்து 8 பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறது வந்து 8 பேருக்கு மறுவாழ்வு கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இறந்த பிறகு அப்படின்னு பார்க்கும்போது 2 முக்கியமான தானம். ஒன்று வந்து கண் தானம். நீங்களே பார்த்துருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் தாத்தா பாட்டி இறந்துருப்பாங்க, வேற யாராவது ரிலேட்டிவ்ஸ் இறந்துருப்பாங்க, அவங்களுடைய கண் தானம் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று முக்கியமானது வந்து தோல் தானம். சார் சொன்ன மாதிரி தோல் வந்து 17 பேருக்கு யூஸ் ஆச்சு ஒருத்தருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தோல் தானம் அப்படின்னு வந்து நீங்கள் பண்ணலாம். இது வந்து தோல் தானம் வந்து அந்த தோலை எடுத்து இந்த தீக்காயங்கள் ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து அந்த தோலினுடைய பகுதியை வந்து வச்சு அவங்களுடைய தோல் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற வரைக்கும் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து தோல் தானம் பண்ணுறது. ஸோ கண் தானம் அப்படிங்கிறதும் தோல் தானம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா கூட பண்ணலாம். இந்த மாதிரி வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 வருடம் பீரியடில் வந்து என்னுடைய ரிலேட்டிவ்ஸு, என்னுடைய மதருடைய சிஸ்டரு, அப்புறம் மதருடைய ஒரு பிரதர் இல்லை ஒருத்தர், ஒரு 5 பேர் இறந்துட்டாங்க. இவங்க அத்தனை பேருக்கும் வந்து அவங்க இறந்த பிறகு உடனுக்குடன் அதுக்கான தகவல் கொடுத்து கண் தானமும் பண்ணியிருக்கிறோம், அதே மாதிரி தோல் தானமும் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி வந்து நானே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன். இந்த மாதிரி வந்து ஒருத்தருமே பண்ணலாம், பண்ணால் வெரி ஈஸி. அது வந்து ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த ஃபோன் நம்பர்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லிட்டா போதும், அவங்க உடனே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவாங்க. இதில் இன்னொரு முக்கியமான தானம், இது 2ம் வந்து சொல்லியாச்சு. இன்னொன்று வந்து இறந்த பிறகு நம்முடைய உடலை தானம் பண்ணுறது இன்னொரு கேட்டகரி இருக்குது. அது வந்து உடல் தானம்னு சொல்கிறது. நீங்கள் வந்து கூட கேள்விப்பட்டிருக்கலாம், நீங்கள் எல்லா இதுலேயுமே பார்த்துருக்கலாம், உடல் தானம் பண்ணுறாங்க அப்படின்னு. உடல் தானம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து அனாட்டமி டிபார்ட்மெண்ட்லாம் வந்து படிக்கிறப்போ நாம் வந்து முதல்ல நம்முடைய பாடி பார்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ்லேயுமே உடல் கூறியல்னு இருக்குது. அங்கே வந்து பாடி வச்சு நம்ம
படிக்கிறது, அதுக்கு வந்து உடல் தானம் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி உடல் தானம் பண்ணுறதுக்கும் கூட ரொம்ப பேர் வில்லிங்காக இருக்கிறாங்க. ரொம்ப பேர் எங்களையே வந்து கேள்வி கேட்பாங்க. அதனால் அதற்கும் வந்து நாங்கள் வேண்டியதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த உடல் தானம் வந்து நீங்கள் வந்து பாப்புலராக பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கமலஹாசன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பார். அதை வந்து நீங்கள் எல்லாம் இதுலேயுமே பார்த்துருப்பீங்க. அது ஒன்று. அதே மாதிரி பல பேர் இங்கே யாராவது பண்ணியிருக்கீங்களா உடல் தானம்? பண்ணி கொடுத்துருக்கீங்களா மேடம்? ஃபார்ம்ஸ் கொடுக்குறேன் மேடம். அந்த மாதிரி உடல் தானம் வந்து பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது. இப்போ அந்த மாதிரி உடல் தானம் பண்ணுறது வந்து நானே என்னுடைய ஒய்ஃப் பேரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நாம் வந்து முன்னால் நின்று நாமளே பண்ணி எல்லாருக்கும் காமிச்சா தான் வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்போவே வந்து மீட்டிங்கில் நம்ம பேசும்போது உடல் தானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்த்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல பேர் எல்லாருமே வந்து முயற்சி பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உடல் உறுப்பு தானம் பண்ணுறது, உடல் தானம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாருமே வந்து இதில் எந்த மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பரை குறித்து வச்சுக்கோங்க எல்லாரும். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9360030094. நீங்கள் எந்த நேரத்தில் எப்போ எந்த கேள்வி கேட்டாலும், எந்த உறுப்பு தானம் பண்ணுறதை பற்றி கேட்டாலும் உடனுக்குடன் நான் வந்து தகவல் சொல்லுவேன். டிரான்ஸ்டான் மற்ற இதுலெல்லாம் வந்து வெப்சைட்டில் போய் கண்டுபிடிக்கிறது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து நீங்கள் எங்களை கேட்டிங்கன்னா நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு புரிகிற பாஷையில் புரிகிற முறையில் கரெக்டாக சொல்லிடுவோம். நன்றி, வணக்கம். 60030094 93 600 394. அவரு வயசு எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா யாராச்சும்? 90 தாண்டி விட்டார். அவ்வளோசன் அவர்களுக்கு அடுத்ததாக டாக்டர் அபுலோசன் அவர்களுக்கு அடுத்ததாக கல்லூரிக்கு இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு சார் ராஜா சார் ப்ளீஸ் நிகழ்வை தந்து மிகச்சிறப்பான ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியுடைய செயலர்களுக்கு நம்முடைய உட்காசப்பின் சார்பாக ஒரு நினைவு பரிசு. அடுத்த மோகன் ஃபவுண்டேஷனுடைய மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டர் திரு கணேசன் அவர்களுக்கு நினைவு பரிசு. கலந்து கொண்டு சிறப்பித்த ஐஎம்ஏனுடைய ஆர்கன் டொனேஷனுடைய டாக்டர் ராஜேஷ் பாபு அவர்களுக்கு சிறப்பிக்கும் விதமாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. இதற்கு பிறகு சிபிஆர் பற்றிய ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. இப்போ டீ பிரேக்குக்கு நம்ம அந்த வராண்டால ஒயர்சி தனியாக நம்ம ஜெயஸ் தனியாக வச்சுருக்கு தெரியுது விட்டு வரும்போது